ஹாய், எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட டிக்டாக் பார்க்குற உறவுகளே, நான் தான் உங்களோட டயர் டாக்டர் கதைக்கிறேன். இது படித்து எடுத்த பட்டம் இல்லை, எனக்கு தானாக மக்களால் கிடைச்ச பட்டம். சில கருத்துக்கள் உங்களோட நான் பதிவிடலாமென்று வந்திருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட வேலையை கொஞ்சம் விட்டுட்டு இந்த விஷயத்தை கேட்டுட்டு போங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும். அப்படி வேலை இருக்கிறவங்க கட் பண்ணிட்டு போங்க. பிறகு நெக்ஸ்ட் டைம் இதை சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லா டிரைவிங் செய்கிற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாகும். அவங்க டி ப்ளஸ் என்று சொன்னால் என்ன? சில உறவுகளுக்கு டி ப்ளஸ் என்று சொன்னால் என்னென்று தெரிஞ்சிருக்கும். சில உறவுகளுக்கு டி ப்ளஸ் என்றால் என்னென்றே தெரியாமல் இருக்கலாம். கண்டிப்பாக டியூப்லெஸ் டயர்ன்றது டியூப் இல்லாமல் டயருக்குள்ளே மட்டும்தான் காற்றடிக்கிறது. அது ஸ்கூட்டிக்கு வரலாம், பைக், கார், இஸ்கமல்லிருந்து நிறைய வாகனங்களுக்கு டியூப்லெஸ்ன்றது வரும். டியூப்லெஸ் முதல்ல உங்களுக்கு ஒரு பைக்கே சொல்கிறேன். பைக்குன்றது நீங்கள் டியூப்லெஸ் போடுறீங்களா? டியூப்லெஸ் போடுறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையும் ஆர்வமும் இருக்குது. டியூப்லெஸ்ன்னு சொன்னால் இப்போ காற்று போனாலும் ஓடி வரலாம்ன்ற ஒரு நம்பிக்கை. முள்ளடித்தாலும் உடனடியாக இறங்காது. அந்த முள்ளை நம்ம நினச்ச இடத்துல போயிட்டு டயரில் இருந்து கலட்டி அதே கடையில் வச்சு நம்ம போட்டுட்டு வரலாம். டியூப்ண்டா அந்த இடத்துல சென்று இறங்கிடும். அப்போ அந்த டியூப்லெஸ் போடுற உறவுகள் நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா உங்களோட டயரை காற்று செக் பண்ணணும். ஒரு 20 ரூபா காசு கொடுத்து காற்றை செக் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குமென்று கேட்டால், ஒரு நாளைக்கு ஒரு 5 வீதம் 10 வீதம் காற்று குறையும். டியூப்லெஸ்ஸுக்கு எல்லா வாகனத்துக்கும் அதே மாதிரி குறையக்குள்ள நீங்கள் இதே சமயம் காற்று செக் பண்ண மாட்டேங்க. ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு 1 மாதம் 2 மாதம் செக் பண்ணாத ஆட்கள் இருக்குது. அந்த அவங்க செக் பண்ணாமல் இதே சமயம் நீங்கள் ஒரு வேகமாக போயிட்டு ஒரு பெண்ட் எடுக்கிறேன்னு வைங்க, ஒரு கேவால் நீங்கள் வெட்டுறீங்கன்றக்குள்ள அந்த டயர் எட்ஜிலேருந்து பாஞ்சிடும். ஏன்னு கேட்டால் காற்று குறைவாக இருக்குது தானே, எட்ஜிலேருந்து பாஞ்சிடும். பாஞ்சா நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம், தனியாக போகலாம். இதே மாதிரி உறவுகள் மூக்கு உடைச்சிட்டு வந்தவங்களையும் பார்த்துருக்கேன். ஹெல்மெட் இல்லாமல் தலையை உடைச்சிட்டு வந்தவங்களும் என்னோட கடைக்கு வந்திருக்கிறாங்க. கையெல்லாம் பீட்ரூட்குள்ளங்க சீவுன மாதிரி போகும். ஏன்னு கேட்டால் அந்த டைம் 60லையோ 50லையோ 70ல போகக்குள்ள பெண்ட் எடுக்கக்குள்ள டியூப்லெஸ் பாஞ்சிடும். நிறைய பொடியங்களுக்கு சீன் நடந்திருக்குது, நிறைய வயசானவங்களுக்கு சீன் நடந்திருக்குது. இதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக நிறைய உறவுகளுக்கு நான் இதை சொல்லணுமென்று நினைச்சிருக்கிறேன். ஏனென்று கேட்டால் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், அதுவும் கொஞ்சம் சேஃப்டியாக வாழுங்கன்றதை நான் சொல்கிறேன். இவன் எப்படிடா டாக்டராக வந்தான் அப்படி என்னது, நாய்க்கு டாக்டர் இருக்கக்குள்ள, மாட்டுக்கு டாக்டர் இருக்குல்ல, ஆட்டுக்கு டாக்டர் இருக்குல்ல, ஏன் டயருக்கு டாக்டர் இருக்கக்கூடாதா? இப்போ இதுக்குள்ளே வந்திருக்கிற எல்லாருமே இந்த பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்திருக்கிற எல்லாருமே பேஷண்ட்டுகள். எனக்கு இவங்க பேஷண்ட்டுகள், விளங்குதா? எனக்கு இவங்க பேஷண்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட போகலாம், நீங்கள் தனியாக போகலாம். கண்டிப்பாக இது சேஃப்டி முக்கியம். காற்று செக் பண்ணுங்கள். காற்று செக் பண்ணாத பட்சத்தில் அது பாஞ்சா உயிரே போகிற நிலைமை வந்துடும். அதால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேளுங்க உறவுகளே. ஏனென்று கேட்டால் இதே மாதிரி நிறைய சீன்களில் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய உறவுகளுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். கிழமைக்கு ஒரு காற்று செக் பண்ணுங்கள், பண்ணி உங்களோட டிரைவிங்கை செய்யுங்க. 20 ரூபா காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃபே போகலாம். இல்லைன்னு சொன்னால் சில பேர் காற்று எப்போ குறையுதோ அப்போ தான் அவங்க காற்று அடிப்பாங்க. நிறைய உறவுகள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட ரவி ரியல் ஹீரோன்ற யூடியூப் சேனல்லையும் நான் போடுறேன், டிக்டாக்லேயும் பாருங்கள். என்னை விரும்புகிற உறவுகளுக்கு என்னோட அட்வைஸ். ஓகே, பாய்.